பழைய மாளிகையின் அவசரமான குமிழ்கள் அதை சுற்றியுள்ள நிலத்தடி சத்தங்களால் தாக்கப்படுகிறது. மாலை நேர பெண் மூடிய சூரியனின் மஞ்சளில் பிரதியுபித்த வெள்ளை யானையின் ஒளி குளிக்கிறது. கதவுகள் காற்றின் மிதிவேகத்துடன் மெதுவாக திறக்கின்றன. அப்போது அந்த மானிடத்துக்குரிய துணுக்குகளில் ஒன்றை மறைத்து கவனத்தை மூன்றுக்கும் அனைத்து தொழில்நுட்ப தோழர்களுக்குமான சவாலை உருவாக்குகிறது. கிழமைகள் வழியாக பாழடைந்தது இப்போது நினைவுகளுக்கு சிக்கவில்லை. ஆனால் அதன் உள்ளே எந்த வகை மர்மம் இருக்குமோ என ஆர்வம் இருக்கிறது. கிஷோருக்கும் அருணுக்கும் அதிர்ச்சியான பயணத்தை பார்க்க நாம் உணர்கிறோம். அவர்கள் அழகான புகைப்படங்களை எடுத்துக்கொள்ளக்கூட முடிவில் அவர்களுக்குள் நிற்கும் மாக்கள் என்றால் என்ன? என் மனசாட்சி கூட திரும்பி பார்க்கும்போது பழம்பூமனையின் நினைவுகள் நோதற்கான கட்டுப்பாட்டில் என்னுடைய உள்ளாட்சியுடன் மோதுகின்றன. இரவில் அமைதியும் மூடியிருந்தால், காற்றில் சலனங்கள் கொண்டாடுவதற்கு சுவாரஸ்யமாக இருந்தாலும், அருணின் காலிலிருந்து அருவருப்பான வெளிப்பாட்டுகள் அவரை கிண்டலாக மாற்றுகின்றன. மாளிகையின் உள்ளூர் புறம் கதவுக்கு பின்னால் உள்ள இருள் ஏற்கனவே விளைவாக காணப்படுகிறது. அந்த மர்ம பெண் அவர் முன்னால் நீண்ட நேரமாக்கவில்லை. மாவை சுருக்கமாக சிரித்துக் கொண்டதால் இசைக்கருவிகள் சரியாக தொலைந்து போகின்றனவாக இருக்கின்றன. அவர்களுக்கு எதிரான 6 காலில் தடுமாறுவது போல் அவர்கள் அங்குள்ள மற்றதே உள்பொருள் கழுதுகளை விவரிக்கின்றனர். அதன் பிறகு அருணின் DSLRல் உள்ளே காட்டும் காட்சியில் அவருடைய மனப்பாடத்தில் ஏற்படும் கதாபாத்திரங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆனால் அந்த மாளிகை மெல்லக் காத்திருந்து முன்னணி நிகழ்ச்சிக்கு வந்ததும் மரணத்திற்கான படங்கள் மீது காரணமாக்குகின்றன. அவர் விளக்கப்படுத்தும் ஓர் சக்தி அந்த தினச்சமயத்தில் அவருடைய பரிசுத்தமாக அருணின் மூலமும் மீனாட்சி கண் பார்வையுடன் இருக்கிறது. திடீர் அந்த மரண முகம் அவனை விளக்கப்படுத்திக் கொண்டு போய்விடும். இதில் அவரது பனை மறைக்கின்றது. இதற்கான முடிவில் அவர் வெளியே திறக்கவில்லை. மாதிரி காட்டுள்ளது. அவர்கள் தானாக மாறவில்லை. அதற்கான மறுபக்கம் ஒரே அதிர்ச்சியாக பார்க்கின்றன. ஊருக்கு வெளியே மீனாட்சி அதன் வடிவத்திற்கு ஒரு கதையை சொல்கிறது. அது அருணின் அடையாளத்தை சுட்டதாகவே ஒருவர் வெளிப்படையாக இருக்க முடியாது. போலியான பயணம் கிட்டத்தட்ட முடிவதற்கான சின்னங்களை அடிக்கவில்லை. ஆனால் அனைவரும் நிர்வாகமாக மாறுவதை எதிர்மாறா பேசுகிறது. இறுதியில் ஒரு நாவலின் மனநிறைவைப் போலவே அந்த மாளிகை அவர்களுக்காக ஒரே வனப்பரப்பில் இடம் வாங்கியுள்ளது. அதற்கான வாழ்க்கை அவர்கள் நிகழ்வுகளின் மேல் காணப்படும் போது அந்த நிகரக் கண்கள் கதையை ஒரு தொடர் மேடி போலவே அவை எதை மோசமாகவும் கதவுகள் திறக்க விடுமா அல்லது மறுபடியும் அவர்கள் முனையில் விளைவைத் தருகிறதா என்பது ஒருவருக்கு கஷ்டமாக தோன்றுகிறது.